பிரிச்சுவல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஐயா அரியரசர் மாம். இப்போ சனி வக்ரம் பத்தி பார்க்க வந்திருக்கும். இப்போ சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறது? சனி பகவான் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து அவர் வக்ரகதி ஆரம்பிக்கிறார். 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாள். சரி, நம்ம இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்களை இந்த சனி வக்ரம் உண்டான 139 நாள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டமத்து சனியினால ஆட்டி படைக்கப்பட்டு 6/3/2026 அப்புறம் ரிலாக்ஸ் ஆனீங்க. இந்த ரிலாக்ஸ் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்ப கடகத்துக்கு பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதே போல உங்களுடைய ராசியில குரு பகவானும் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்ப இந்த உச்ச குரு எப்ப மாறுறாரு அப்படின்னாக்க 20/10/2026 வரையிலும் உங்களுடைய 9ஆம் இடத்துல உண்டான சனி பகவான குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் அத்தனை இருந்தும் விடுபடக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர ஏற்கனவே அங்க சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆகி போயிட்டார். என்ன ஆகி போயிட்டாரு? வக்ரகதி அடைஞ்சு போயிட்டார். வக்ரகதி அடைஞ்சிட்டாருனாக்க பலம் இழந்து போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பலம் இழந்த சனி பகவான் உத்திரட்டாதி 3ல இருக்காரு. உத்திரட்டாதி 3 அப்படின்ற பொறுத்தளவுக்கு நவாம்சத்துல பொறுத்தளவுக்கு துலாத்துல சனி பகவான் இருக்காரு. துலாத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல துலாம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கள், சினிமா திரைகள், சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர் புரோகிராமர் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் சற்றேறக்குறைய 139 நாளும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு பிறகு அவர் வர்றது உத்திரட்டாதி 2ஆம் பாதம். உத்திரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்றது கன்னி. எப்பொழுதுமே சனி பகவானுக்கு நட்பு வீடு அப்படின்றது புதனுடைய வீடு. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கள்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கக்கூடிய மற்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் படிக்கக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் வெற்றி குவியக்கூடிய காலகட்டங்கள். அதற்கு பிறகு சனி பகவான் எங்க வர்றாரு அப்படின்னாக்க நவாம்சத்துல உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வர்றாரு. உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்றது அவருடைய தகப்பனுடைய வீடான சிம்மம். இந்த காலகட்டங்கள்ல சிம்மம் இருக்கிறதுனால தகப்பனுக்கும் குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி சேர்ந்தவர்களுக்கும் தகப்பனுக்கும் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதை தவிர கடகராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வை விழறது அப்படின்றது ரிஷபத்தில் விழறாரு. ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல விழறதுனால கண்டிப்பா தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அதே போல மூத்த சகோதரன் கடந்த காலகட்டங்களில் இருந்த கருத்து வேறுபாடு, சனி வக்ரம் இல்லாத காலகட்டங்கள்ல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் கடந்த காலகட்டங்களில் இரக்கம் இருந்தது, ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சனி பகவானுடைய சதசப்தம பார்வை உங்களுடைய ராசியுடைய 3ஆம் இடமான கன்னியிலையும், அதுக்கு அடுத்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்ப இந்த பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது சனி வக்ரகதியில இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. தந்தையின் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குல சொத்துக்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கும் பொழுது பார்த்தோம்னா உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது 2ஆம் இடத்துல நவாம்சத்தில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. பண வரவிற்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக கிடைக்கும்.
ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது தவிர தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலை கிடைக்கும். அதாவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும், வேலையின் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கும், எல்லா புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்தட்டு மக்கள் நிச்சயமாக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 6ஆம் இடத்தை சனி பார்க்கறது அப்படின்னும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அது தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் வரும்பொழுது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஆனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். ஆனால் லீகல் லிட்டிகேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும். சாப்பாட்டு விஷயங்கள்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதோடு பார்த்தலையான இந்த கடகராசிக்காரர்களுக்கு உணவு குழாய்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது துர்க்கை. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க விஷ்ணு துர்க்கையை வணங்கக்கூடியது மிக மிக சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். அதை தவிர உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒன்று கருமாரியம்மன் அல்லது மாரியம்மனை வழங்கக்கூடிய காலகட்டங்கள். வீட்டுக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு மாரியம்மனுக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை போய் வணங்குங்க. அதே போல் விஷ்ணு துர்க்கையை வழங்கக்கூடிய காலகட்டங்கள் செவ்வாய்க்கிழமையில ராகுகால நேரத்தில் போய் வணங்குங்க. இந்த ரெண்டையும் வணங்கும் போது வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். சாமி எனக்கு துர்கா அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, எனக்கு பிள்ளையார் மாதிரி வீட்லேயே ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னாக்க இந்த சனி பகவானோட காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத் இதை 15/7/2026 30/11/2026 வரலும் ஒவ்வொரு நாளுமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 குறைஞ்சது 8 ட்ரிப்பாக சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும். அதே போல் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒன்று எள் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள், அதே போல் தெருக்கூட்டக்கூடியவர்கள், கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு சனிக்கிழமை மிக மிக குறைஞ்சபட்சம் 3 தயிர் சாதமோ இல்லாட்டி 3 எள் சாதமோ இல்லை 3 அன்னதானமோ செஞ்சுட்டு வாங்க. அதே போல் அவங்களுக்கு உண்டான பாதரட்சை தோல் செருப்புகள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே போல் கோயில்களுக்கு பொறுத்தளவுக்கு நாட்டு சக்கு நல்லெண்ணெய் 2 லிட்டர் வாங்கி கொடுத்து ஒன்று தேவியர்களின் திருமேனிக்கு தடவவும் இன்னொன்று தீபம் ஏற்றவும் வச்சுக்க சொல்லுங்க. அதே போல் அந்தணர்களுக்கு வேட்டியும் துண்டும் வாங்கி கொடுத்து அவர்களுடைய பாலம் பணியும் பொழுது கிடைக்கக்கூடிய கெடுபலன்களுடைய தன்மை குறையுமா, தன்மை குறையும். சரி, மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலமான 15/7/2026 30/11/2026 வரையிலும் கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை நம்மளோட KS ஐயங்காரவும் சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெறுவதால் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு வரும். தந்தையின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்கரகதி அடைந்த சனி மூலியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் சற்று பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவியிலேயே சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டம், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் நிச்சயமான நிறைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா
புதிய கடன் அமையும், கடன் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் கிடைக்கும். பேச்சில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த எந்த ஒரு பேச்சினாலும் நிச்சயமாக பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 85 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய காலமாக இந்த சனி வக்கரம் அமைய போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சிம்ம ராசி அன்பர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். பொதுவாகவே சிம்மம் கடகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. இந்த சனி அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்க மாட்டார். ஒன்று அவர் ரொம்ப மறைஞ்சு இருக்கணும், இல்லை நீச்சப்பட்டு போயிருந்தாருன்னா இன்னும் விசேஷம். இருந்தாலும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்காது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் எல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனால் தனித்து இருந்து செயல்படக்கூடியவர்கள் இவங்க 2 பேரும். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தனித்து வெற்றி கொள்ளக்கூடியவர். சரி, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கார். அஷ்டமத்து சனி கேட்கவே வேண்டாம். உடல்நல பின்னடைவு, அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கார். இந்த வக்ரகதியினால அவங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 15/7/2026 30/11/2026 வரலாம் உண்டான காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு சற்று மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்று மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு எப்போ சார் வரும்? அவர் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் வக்ரகதி அடையும் போது உங்களுடைய உடல் நிலையில பின்னடைவு வரும். ஏன் சார்? நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் கொஞ்சம் நிச்சயமாக மன கிளேசத்தோட எடுத்து சொல்ல முடியாத, எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உடல்நிலையில பின்னடைவுன்னு சொன்ன எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவுகள்ல பிரச்சனைகள் வரும். இதையும் சொன்னேன். சரி, இது என்ன சார் நல்லது அப்படின்னா, உத்திரட்டாதி 2ஆம் பாதம் போகும்போது உங்களுக்கு நல்ல விதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 31க்கு மேலே பார்த்தோம்னா அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதம் வருது. சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாவத்தில் போகும்பொழுது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக ஏற்றமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த சனி பகவான் என்ன மாற்றத்தை கொடுக்க போறார், அதாவது 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது என்ன மாற்றத்தை, அதுவும் வக்கரகதியிலிருந்து பார்க்கும்பொழுது என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அருமையா சொன்னீங்க ஐயா. சனி பகவானை பொறுத்தளவுக்கு வக்கரகதியா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான குருவின் இன்னொரு வீடான தனுர் வீட்டை பார்க்கிறார். கடந்த காலகட்டங்கள் குழந்தையினால அவமானங்களும் அசிங்கங்களும் சங்கடங்களும் கௌரவ குறைச்சல்களும் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப அங்க இருக்கின்ற சனி பகவானே வக்ரகதி ஆகி பலம் இழந்து போனதுனால கடந்த காலகட்டங்களில் குழந்தைகளால் ஏற்பட்டுகின்ற குழப்பங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் அத்தனைக்கு ஒரு 139 நாள் ரிலாக்ஸ். எப்ப 15/7/2026 30/11/2026 வரையிலும் நிம்மதி பெருமூச்சு விடலாமா? நிம்மதி பெருமூச்சு விடலாம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய 5ஆம் பார்வை, அதாவது 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு போகக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு தடை, கடைசி மூமெண்ட்ல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாம இருந்தவங்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா? வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. அதே போல உங்களுடைய பித்திருக்கள் காரியங்கள் செய்யறதுக்கூடியவங்க காசி, ராமேஸ்வரம் போன்ற கயா போன்ற இடங்களுக்கு போகிறதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு புகழ், கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புகழ் கிடைக்காம இருந்துச்சு, அரச
அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. அத்தனை லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களும் 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ் இருக்குமா? ரிலாக்ஸ் இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? உண்டாகும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி சிம்மராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து கஷ்டங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். எப்ப இருந்து? 6 மார்ச் 2026. இந்த அஷ்டமத்து சனி எப்ப விலகுது அப்படின்னா 24/4/2028. அப்ப அந்த இடைப்பட்ட நாள்ல ஒரு 139 நாள் ரிலாக்ஸ் கிடைக்குது. அப்ப ரிலாக்ஸை பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும். அதே போல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல படுது. கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும், அது லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியாம இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. இப்ப சனி நின்ற இடத்திலேயே அவரே வக்ரமாய் போயிட்டாரு. வக்ரமாய் பலம் இழந்து போனதுனால கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய நாள், குடும்பத்தில் குதூகூலம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். சரி, ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு நடக்கின்ற தசாயத்தின் அடிப்படையிலேயோ, புத்தியின் அடிப்படையிலேயோ, அந்தரத்தின் அடிப்படையிலேயோ, சூட்சமத்தில் அடிப்படையிலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னா சரண்டர் ஆக வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எம்பெருமான் நரசிம்மர். எங்க உள்ள நரசிம்மர் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னாக்க சோளிங்கர்ல உள்ள நரசிம்மர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு ட்ரிப்பு இந்த 139 நாள்ல 15/7/2026 30/11/2026 சோளிங்கர்ல உள்ள நரசிம்மரையும் எம்பெருமான் ஆஞ்சநேயரையும் தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் விலகுமா? விலகும். அதே போல நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பெருமாள் கோயில்ல உள்ள சுதர்சன் பண்ண சந்நிதியையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். சாமி, எனக்கு சோளிங்கர் போறதுக்கு நேரம் இல்லை, சுதர்சன சக்கரத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை 15/7/2026 30/11/2026 வரலும் ஒவ்வொரு நாளும் காலையில பிரம்மமூர்த்த நேரமான 4/6 குறைஞ்சபட்சம் 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். இதை தவிர உங்க வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கீழ்நிலை ஊழியர்கள் மற்றும் கார்பரேஷன்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பாத அணி மற்றும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதே போல குடைகள் வாங்கி கொடுங்க. வீட்டில் முதியோர்கள் அனாத ஆசிரமங்கள் உள்ளவங்களுக்கு இரும்பு தடி வாங்கி கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்க. அதே போல அந்தணர்களுக்கு வேஷ்டி மற்றும் துண்டு மட்டும் வாங்கி கொடுங்க. அதே போல எண்ணெய் தானம் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வக்ர காலகட்டங்களில் உண்டான சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மேலும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? உண்டாகும். சரி, மொத்தத்துல இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 139 நாளும் இந்த சிம்மராசிக்கு அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்னன்றத கன்க்ளூஷனா நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய காலம். வக்ரகதியில் இருக்காரு, அதனால பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடி ஆகுமா? அப்படி ஆகாது. சிம்மத்தை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்வார். இருப்பினும் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஓரளவு அதிலிருந்து சற்று ஒரு 10% 15% கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால பெரிய மாற்றங்கள் அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையிறது கஷ்டம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர ஜெயில் அந்த மாதிரி போய் இருக்க வேண்டிய கட்டாயங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல சற்று மாற்றங்கள் வரும். உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உடல் நலத்துல சற்று ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதை தவிர உங்களுடைய குடும்பத்துல சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நிச்சயமா இந்த கருவுற்ற பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. ஏன்னா சனியனுடைய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமாக அதாவது அவங்களுக்கு வெளிப்போகக்கூடிய பாதைகள் எல்லாம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம், ட்ரைனிங் சிஸ்டம் ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எலும்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு தேய்மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்கெல்லாம் உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது.
மருத்துவர்கள் சொல்லுவதை கேட்டு செயல்படுதல் ரொம்பவுமே நல்லது. அதை தவிர பார்க்கும்பொழுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சை கட்டுக்குள் வைப்பது மிகவும் நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வந்தே தீரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு சப்தமத்தில் இருந்து உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு. கடந்த காலகட்டங்களில் கன்னியா ராசி என்பவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, சனி பகவான் நின்ற இடத்தையும் பாழ் பண்ணுவார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார்னு சொல்லக்கூடிய சாஸ்திரப்படி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்துச்சு. அதே போல் கண்டினியூவாக ப்ராப்ளங்கள் இருந்துட்டு இருந்துச்சு, நரம்பு மண்டலம் பாதிப்புகள் இருந்துச்சு, சோர்வு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு சனி பகவான் நிற்கிற இடத்துலையே அவரே வலுவை இழந்துட்டாரு. எத்தனை நாள் வலுவை இழக்கிறாரு அப்படின்னாக்க 15/7/2026 30/11/2026 வரையிலும் வலுவிழந்து பார்க்கும்பொழுது உங்கள் உடல்நிலையில் கடந்த காலகட்டங்களில் 6 மார்ச் 2026 முன்னாடி வரலும் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு. 7ஆம் இடத்துல கண்டச்சனியா இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப இந்த கண்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்களா இருக்கும். அதை தவிர உடல் நலத்துல தொடர் முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் இருந்த இழப்புகள், பொருளாதார இழப்புகள், உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் கிராஜுவலா கன்சிஸ்டண்டா விலகக்கூடிய நாட்கள் இந்த 139 நாளும் இருக்குமா? 139 நாளும் இருக்கும். சரி, சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது பொறுத்தளவுக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வை. சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கிற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபத்தை பார்க்கிறாரு. கடந்த காலகட்டங்களில் இந்த கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்கள், குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல குழப்பமான மனநிலை, பதட்டமான மனநிலை, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு இருந்தது. இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட், பிஹெச்டி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற வேலைகள் படிக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் ராசியை பார்த்தனால உடல்நல தொந்தரவுகளும் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த உடல்நல தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுடைய தாய் தந்தையருக்குள்ள அதுவும் தகப்பன் ஸ்தானம் அப்படின்றது 9ஆம் இடம். தகப்பன் ஸ்தானத்தை கடந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கு உடல்நலம் சேர்ந்த தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்துச்சு. தகப்பனோட தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கும் தொந்தரவு இருந்துச்சு. அது எல்லாமே இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான தனுர், அவருக்கு இருக்கிற இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல என்னென்ன நற்பலங்களை தருவாரு, என்னென்ன கெடுபலங்களை தருவாரு அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். என்ன சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது எதிர்பாலனத்தவரை சொல்லக்கூடியது, நண்பர்களை சொல்லக்கூடியது, அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சொல்லக்கூடியது. இப்போ அந்த இடத்துல சனி இருந்தாரே, ஆனால் 5/6க்கு உண்டானவர் சனி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா புதிய கடன் உருவாகும். தேவையற்ற, அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகக்கூடிய, எதிர்பாலனத்தவரோட பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல போய் அவர் சனி பகவான் உட்கார்றதுனால பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது எல்லாமே இப்ப வக்கரகதி அடையும் போது தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே இருக்கும். இருந்தாலும் அந்த தேவையற்ற செலவுகள் மூலியமாக உங்களுடைய காரியங்கள், பொது காரியங்கள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியே சனி பகவான் பார்க்கறதுனால உடல்நிலையில சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல்நிலையில பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாதிக்க வேண்டிய கட்டங்களாக இருக்கிறதுனால ஓட வேண்டிய கட்டங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலையும் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராசிக்கு 9ஆம் இடத்தை
சனி பார்க்குற 9ஆம் இடத்தை பார்க்குற வக்கர சனி பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனசுல நிற்காது. ஒரு தடவைக்கு 20 தரம் 10 தரம் 100 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை வக்கர சனியே, நான் 7ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை வக்கர சனியே 10ஆம் பார்வையில பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நிச்சயமாக மனசுக்குள்ள கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். எண்ண அலை ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தாலேயானால் மனசுல படிக்கக்கூடியது நிற்காது. ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதிக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். எடுத்த காரியங்கள், அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவங்க 10th 12th எல்லாம் படிக்கக்கூடியவங்களுக்கு மனசுல கிளேசம் இருந்ததுன்னா பாடம் நிற்காது. அதனால ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதன் மூலியமாக ஞாபக மறதி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அதாவது உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரும்போது ராசிக்கு, அதாவது உத்திரட்டாதி 3ஆம் பாதம் வரும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் சலசலப்பு இருந்தாலும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா எந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், என்ன மாறுதல்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது உலகமே போற்றக்கூடிய மதுரையில் ஆட்சி புரிகின்ற கள்ளழகர். அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்கினா பல கோடி மக்கள் வணங்கக்கூடியவர். அப்படியேற்பட்ட கள்ளழகரை ஒரு சனிக்கிழமையில போயிட்டு கள்ளழகரை வணங்குங்க. கள்ளழகரை வணங்குறதுக்கு முன்னாடி பக்கத்திலேயே 18ஆம் படி கருப்பர் இருப்பாரு, காவல் தெய்வமான கருப்பரை வணங்குங்க. அதை முடிச்சுட்டு கள்ளழகர் கோயிலுக்கு மேலேயே பழமுதிர் சோலை அப்படின்றது இருக்கு, எம்பெருமான் முருகனுடைய சன்னிதானம். 3ஐயும் வணங்கிட்டு வாங்க. வணங்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். சரி சாமி, எனக்கு மதுரைக்கு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, கள்ளழகரையும் எம்பெருமான் 18ஆம் படி கருப்பரையும் பழமுதிர் சோலையில் உள்ள முருகனையும் வணங்குறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள அருகில் உள்ள ஏதாவது பெருமாள் கோயிலில் உள்ள கிருஷ்ண பகவானை வணங்கிட்டு வாங்க. சாமி அதுவும் கஷ்டம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியா, இது சனியோடைய காயத்ரி. இந்த சனியோடைய காயத்ரியை ஒவ்வொரு நாளும் எப்போ 15/7/2026 30/11/2026 வரையிலும் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த சனி காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகுமா, விலகும். இதை தவிர எண்ணெய் தானம், எண்ணெய் தானம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா அந்தணர்களுக்கு எண்ணெய் தானம் பண்ணணும். அதே போல சுவாமிகளுக்கு இதை பொறுத்தளவுக்கு மேனிக்கு தேய்க்கிறதுக்கு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயும், கோயிலில் தீபம் ஏற்றுறதுக்கு நாட்டுச்சக்கு நல்லெண்ணெயும் வாங்கி கொடுங்க. அதே போல இரும்பு தடிகள், மூத்தோர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், அனாதைகள் இல்லங்கள் இருக்கிறவங்களுக்கு முதியோர்களுக்கு உண்டான பாத அணிகள் மற்றும் இரும்பு தடிகள் வாங்கி கொடுங்க. இதை தவிர ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டில் உள்ள காகங்களுக்கு சுடு சாதம் வைங்க. எக்காலத்துக்கு கொண்டு பழைய சாதம் வைக்காதீங்க. இது எல்லாமே பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, விலகும். சரி, இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த 15/7/2026 30/11/2026 வரையிலும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கடுபலன்களை கன்க்ளூஷனால் நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமா சொன்னீங்க. கன்னியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டக சனின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெறுவதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் சனி தனியாக இருந்தால் சனி இப்போதான் வக்கரிக்கிறார். அதனால வக்கரம் பெறும்பொழுது பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட சனியின் பார்வை பலத்தின் மூலியமாக தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், தாயின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு சற்று மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
மனசுல நிக்காம மறக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவு தோன்றி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே சனி காரகத்துவம்னு சொல்லக்கூடிய கர்ம காரகத்துவம்னு சொல்லுவோம். அதோட உடல்நிலையில எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். அதனால உடல்நிலை, வேலை இது ரெண்டுத்தையும் பார்க்கக்கூடியதுனால இந்த ரெண்டுமே நல்ல ஒரு ஏற்றத்தோட இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால கன்னியா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.